ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த விளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் விளாக் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அன்னைக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் டே பிளான் பண்ணியிருந்தேங்க. வீட்டில் இருந்து எல்லாருமே தான் கிளம்புனோம். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அங்கே வந்து நாங்கள் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து அன்னைக்கு காலையில் வந்து ஒரு 6 o'clock வந்து எந்திரிச்சு எல்லாம் கிளம்பி 6:30க்கு எல்லாமே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ட்ராவல் பண்ணும்போது வந்து வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியலைங்க. ஊருக்கு வந்தாச்சு. நான் வந்து ரொம்ப நாளாக இந்த வீடு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த வீட்டில் வந்து ஆளுங்க இருப்பாங்க, வேறு ரெண்ட்டுக்கு வந்து இருப்பாங்க. அதனால் வந்து எடுக்க முடியாமல் இருக்கும். எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பக்கா வில்லேஜ் ஸ்டைல் வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பக்கத்துலேயே வந்து பெரியம்மா பெரியப்பா வீடு இருக்குது. இந்த வீடு வந்து அங்கே வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. கொஞ்சம் பழைய காலத்து வீடு. ஆனால் பார்க்குறக்கே டோரு அது எல்லாமே நல்லாயிருக்கும். மேலெல்லாம் நல்லா வந்து குட்டி குட்டி ஓடா வச்சு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்து இப்போ ஆளுங்க யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ வந்து க்ளீனிங் ஒர்க் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. என்னதான் இருந்தாலும் வில்லேஜ் சைடு வந்தோம் அப்படின்னா அது வந்து தனி அழகாக தான் இருக்கும். இந்த விண்டோலாம் பாருங்கள், அது வந்து எவ்வளோ அழகாக க்யூட்டாக குட்டியாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த டோர் அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது. டோரே வந்து நல்ல வெயிட்டாக இருந்துச்சுங்க. சனாசராவும் பயங்கர ஜாலியாக ஒரு இதே வந்து என்னமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பார்த்துட்டு இங்கே இது வைக்கணும் அங்கே அது வைக்கணும் அந்த மாதிரி ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெட்ரூம் மாதிரி அதில் வந்து இப்படி ஒரு குட்டியாக ஒரு விண்டோ, அதுவும் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஓப்பன் வந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு வந்து நாங்க வரும்போது, வந்ததுக்கப்புறமா எல்லாருமே வந்து கிளம்பி ஒரு விஷயத்துக்காக வெளியில போயிட்டாங்க. அன்னைக்கு வீட்ல வந்து நானு, சனாசாரா, அதுக்கப்புறம் அம்மச்சி அந்த மாரி நாங்க 4 பேர் மட்டும் தான் இருந்தோங்க. எல்லாருமே வந்து வெளியில கிளம்பிட்டாங்க. அதனால நாங்க மட்டும் தான் இருந்தனால கொஞ்சம் ஜாலியா அது இதுன்ட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு, பேசிட்டு அப்படின்ட்டு தான் இருந்தோம். அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாவே இருந்துச்சு எங்களுக்கு. வெளியில வந்து மேலே எந்த மாதிரி எவ்வளோ நெறைய குச்சியெல்லாம் வச்சு, அதில வந்து ஓடு வச்ச மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பழைய காலத்தில இருக்கிற மாதிரி தூண் வந்து இருந்துச்சு. இந்த 2 தூணுமே வந்து இந்த வீட்டுக்கே ரொம்ப வருஷம் இருக்குங்க. ரொம்ப பழைய காலத்து வீடு தான். இப்ப வந்து எல்லாமே ஓல்டு மாடல், ஓல்டு ஸ்டைல்ல வந்து எந்த மாரி இருக்குமோ, அதுதான் வந்து இப்ப நியூவா வந்து லேட்டஸ்ட்டா வந்து ட்ரெண்டா மாறிட்டுருக்கு. இந்த மாரிலாம் நம்ம இப்ப நம்மளோட டோர்லலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த காலத்துல இருந்தது தான் வந்து நம்ம இப்ப வந்து வச்சுட்ருக்கோம். எல்லாமே அதே மாடல் தான். வீடெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, சனாசாராவையும் கூட்டிட்டு வெளியில வந்தாச்சுங்க. அவங்க வந்து வெளியில வரவே மாட்டேன். உள்ள தான் வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு, இங்க வைக்கணும், அங்க வைக்கணும், இது கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாரியே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து வெளியில கூட்டிட்டு வந்தாச்சு. முன்னாடிலாம் நல்லா விளையாடுறதுக்கு இடம் சனாசாராக்கு. நல்லா ஜாலியா விளையாடலாம். அதே மாதிரி மண்ணு நெறைய இருக்கிறனால, மண்ணுலயும் வந்து சொல்லவே வேண்டாம். அப்பப்போ போய் மண்ணு வந்து கொஞ்சம் எடுத்து விளையாடிட்டு, அந்த மாரி தான் பண்ணிட்டுருந்தாங்க. ஆனா, இன்னும் கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்தனால, மதியான நேரம் வந்து விளையாட முடியலைங்க. அ கொஞ்சம் அதுக்கப்புறம் நிழல் ஆனதுக்கப்புறமா வந்து வெளிய விளையாடுறதுக்கு விட்டுட்டோம். அப்புறம் இங்க வந்து எப்பவுமே வல்லாரக்கீரை ஃபுல்லா வந்து வந்திருந்திருக்கும். நான் வந்து இந்த செடி என்னன்னு எனக்கு தெரியாதப்போ, நர்சரியில வந்து நான் கேட்டேங்க. அப்போ நர்சரியில வந்து கேட்கும்போது, ஒரே ஒரு வேரோட எடுத்து குடுத்தாங்க. ₹20 அப்படின்ட்டு. அது வந்து ஒழுங்கா வரவும் இல்ல. அதுக்கப்புறம் இங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன், இந்த செடி தான் நான் வந்து நர்சரியிலருந்து வாங்கினேன் ₹20 அப்படின்ட்டு. அப்புறம் இங்கிருந்தே எப்போ ஊருக்கு வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போவேன். அப்புறம் இங்கேருந்து வந்தாங்க அப்படின்னாலுமே வந்து நெறைய எடுத்துட்டு வருவாங்க. வல்லாரக்கீரையில வந்து தோசை, அதுக்கப்புறமா வந்து ஏதாவது துவையல், சட்னி அந்த மாரிலாம் நெறைய செய்யலாம். ரொம்பவே ஹெல்திங்க. வல்லாரக்கீரை தோசை வந்து நம்ம வீடியோல ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன். அது இங்கேருந்து கொண்டுட்டு வந்த அந்த வல்லாரக்கீரைய வச்சு தான் வந்து செஞ்சது. அதே மாரி இந்த ரெட் கலர்ல இந்த ஒத்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா? அதில வந்து ஆயில் எல்லாம் காய்ச்சி அது ஒரு வீடியோவா நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதுவும் வந்து இங்கேருந்து பறிச்சுட்டு போய் அந்த செம்பருத்தி பூ இலை இதெல்லாமே வந்து வச்சும் வந்து வீடியோ பண்ணியிருப்பேங்க. அந்த ஆயில் தான் வந்து நான் இப்போ வரைக்குமே சனாசாராக்கு எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆயில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயில் காய்ச்சுற வீடியோ வந்து ஒரு லாங் வீடியோவாவே நான் வந்து போட்டிருப்பேன். அதே மாதிரி லெமன் செடியிலுமே வந்து நெறைய லெமன் இருந்தது. அதுவுமே வந்து ஊருக்கு போம்போது பறிச்சு குடுத்துருவாங்க. முன்னாடி வந்து நெறைய இடம் அப்படிங்கிறதுனால சனாசாராக்கு நல்லா சைக்கிள் ஓட்டி விளையாடுறதுக்கு, அதுக்கப்புறம் ஓடி விளையாடுறதுக்கு எல்லாமே வந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களும். ஆயில் எல்லாமே வந்து நம்ம நார்மலா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அதுவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா அது கூட வந்து கொஞ்சம் பொருள் எல்லாமே போட்டு ஆயில் காய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா, அது வந்து
கொஞ்ச நாளுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே திரும்ப ஒரு செக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்து அதில வந்து நம்ம அதே மெத்தடில வந்து காய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லாயிருக்கும். தலையில வந்து ஏதாவது பொடுகு பிரச்சனை, அப்புறம் ஏதாவது வேற எந்த பிரச்சனையா இருந்தாலுமே வந்து இந்த ஆயில் போட்டாலே வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகுங்க. அன்னைக்கு வந்து எங்க பெரியம்மா பொண்ணு அவ வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்டோட தாய் மாமா பொண்ணுங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பவுமே அவங்க வீட்ல நான் பார்த்த ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஆயில் பாட்டில்ல வந்து அப்படியே வெந்தயம் வந்து போட்டு வச்சுக்குவாங்க. நல்ல ஹேர் அவளுக்கு. நல்ல லாங் ஹேரா இருக்கும். அதனால ஆயில் பாட்டிலுக்குள்ள வந்து வெந்தயம் மட்டும் கொஞ்சம் உள்ள போட்டு வச்சுக்குவாங்க. எப்பவுமே அத நான் பார்த்துருக்கேன். அதுதான் அவங்களோட டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அ அது வந்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாயிருக்கும். நல்லா உடம்புக்கு வந்து கூலிங்காவும் இருக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அந்த டிப்ஸ் வேணாலும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானு, சனா, சாரா எல்லாருமே வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் அப்படியே ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் வந்து அம்மச்சி வந்து இந்த வல்லாரக்கீரை வந்து நான் கேட்டிருந்தேன். அதனால வல்லாரக்கீரை வந்து அம்மச்சி பொரிச்சு குடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து செடியா வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இங்கேருந்து எடுத்துட்டு போறேங்க. தண்ணியில போட்டு வச்சிரலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துட்டு போனேன். மண்ணுல வச்சா வந்து கீழ வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா படர்ந்து வந்துருமாமா. அதுவே வந்து வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மாடியில வைக்கிறனால அது பெருசா வரமாட்டேங்குது. தண்ணியில வச்சா வேணா கொஞ்சம் வருது. அதனால தண்ணியில வச்சிரலாம் அப்படின்ட்டு தாங்க வந்து இத நான் இப்ப எடுத்துட்டு போறேன். இந்த மாரி நம்ம ஏதாவது வேலை செய்ய வந்துட்டோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து சொல்லவே வேண்டாம். எப்போ இந்த மாரிலாம் வேலை செய்ய வருவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்குதுங்க. 2 பேருமே வந்து வந்துட்டாங்க. ஒரு ஆள் சீமாரு, ஒரு ஆள் வந்து இந்த மண்வெட்டி இதெல்லாம் எடுத்து வச்சு பயங்கரமான ஒரு விளையாட்டு தான். ஆனா வந்து ஒண்ணுமே சொல்லவே முடியல. ஏன்னா நமக்கும் வந்து அங்க வேலை நடக்கணும். அதனால அவங்களும் வந்து சரி என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு வந்து விட்டாச்சு. எல்லா செடி வந்து ரொம்ப வெயிலுக்கோ என்னமோ தெரியலைங்க. ஒரு மாதிரி தான் இருந்தது. தண்ணீல போட்டு வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த திருநீர் பத்தினி செடி வந்து வேணும் அப்படின்ட்டு அத வந்து கேட்டுட்டு இருந்தேங்க. அதோட விதை தானே நம்ம சப்ஜா சீட்ஸா வந்து யூஸ் பண்றோம். அதனால வந்து அந்த விதை இருந்தாலும் ஓகே. இல்லன்னா வந்து திருநீர் பத்தினி செடியா இருந்துச்சு அப்படின்னா கூட குழந்தைகளுக்கு ஏதாவது போட்டு குளிக்க வைக்கும்போது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அத வந்து நான் அம்மச்சிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கற்பூரவள்ளி அதுவும் வந்து வீட்ல இல்ல. அதனால கற்பூரவள்ளியும் வேணும் அப்படிங்கிற மாரி அதுவும் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாமே எடுத்து எல்லாம் பேக் பண்ணி குடுத்துட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்த உடனேவே இந்த திருநீர் பத்தினி செடியோட வாசம் தான் ஃபுல்லா. அதுவும் கையில இப்படி பொறிச்ச உடனே ஃபுல்லா பயங்கரமான மணம். இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து வீக்லி ஒன்ஸ் இது எல்லாமே வந்து அரைச்சு போட்டோம் அப்படின்னாலே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நலுங்கு பவுடர்லாம் அரைக்கிறோம் இல்லைங்களா? அதில எல்லாமே வந்து இத ஆட் பண்ணுவாங்க. நல்ல மணமா ரொம்ப சூப்பரா இருக்கும். திருநீர் பத்தினி வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து அதில இருக்குதுங்க. செடியெல்லாம் எடுத்து முடிச்சு பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சனாசாரா வந்து அங்கேயே தண்ணியிலலாம் நல்லா கழுவி எடுத்துட்டு உள்ள வந்து கூட்டிட்டு வந்தாச்சு. வந்தோனே அவங்களுக்கு பால் வந்து அமைச்சு குடுத்தாங்க. பாலெல்லாம் குடுத்துட்டு இருக்கும்போதே வீட்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தோனே பொள்ளாச்சி கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வேலை விஷயமா. அதனால டக்குன்னு வந்து நாங்க பொள்ளாச்சி கிளம்பியாச்சு. நான் உங்கள அடுத்த வீடியோல மீட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ் சங்கீதா.